Welcome to Riya's Tuition. ஹாய் கிட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ரியா மிஸ். ஹோப் யூ ஆல் வெல். நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் சோஷியல் ஸ்டடீஸ் ஃபார் 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3யோட யூனிட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் ரைட்ஸ், அதாவது கல்விக்கான உரிமைகள். ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் எஜுகேஷன் மேலே நமக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கல்விக்கான முக்கியத்துவம், கல்விக்கான உரிமைகள் என்னெல்லாம் அப்படிங்கிறதான் குழந்தைகளுக்காக இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பார்ட் பார்க்கலாம் வாங்க. எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் ஆஸ் வெல் அஸ் தி நேஷன். எஜுகேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் அ சைல்ட்ஸ் டெவலப்மெண்ட். Education improves knowledge, skills, values, and the quality of one's life. It also helps in overall development of a country. Education பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு மட்டும் இல்லை, அந்த நாட்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக திகழுது. ஒரு குழந்தை வளர்ச்சி அடைகிறதுக்கு முக்கிய மூலாதாரமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷன் தான். அதாவது அவங்களுக்கான போதுமான கல்வி கிடைக்கணும். இந்த கல்வி பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கான நாலேஜ், அறிவு வளர்கிறதுக்கு, ஸ்கில்ஸ், அவங்களோட திறமைகள் வளர்கிறதுக்கு, வேல்யூஸ் அண்ட் அவங்களோட குவாலிட்டி, சரிங்களா, இதெல்லாம் வளர்கிறதுக்கு கல்வி ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக திகழுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கும், பொருளாதார வளர்ச்சிக்கும், அந்த நாட்டோட முன்னேற்றத்திற்கும் கல்வி இன்றியமையாத ஒன்றாக திகழ்ந்துட்டு வருது. Importance of education. Education doesn't mean that one should be literate. It is more than literacy. Education helps to analyze the reason, build skills to live, know what is right and wrong, lead a moral life. கல்வியோட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை இலக்கியவாதியாக்கணும், கட்டுரை எழுதவன், கவிதை எழுதுறவன், அவ்வளோ அளவுக்கு அவங்கள மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுனா கல்வியோட நோக்கம் கிடையாது. கல்வி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனுஷன் தன்னோட குவாலிட்டிஸை மேம்படுத்துறதுக்கும், அதாவது ஏதோ ஒரு வழியில் தன்னோட திறமைகளை வளர்த்து கொள்றதுக்கும், எது சரி எது தப்பு அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கும், தன்னோட வாழ்க்கையை நல்லொழுக்க வழியில், நேர்மையான வழியில் எப்படி எடுத்துகிட்டு போகலாம், அந்த நாட்டை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறது தான் கல்வியோட முக்கியத்துவம்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் இன் broadening one's mind. It removes superstitious beliefs. Education helps in increasing awareness of surroundings, social and political issues. It develops wisdom. அதாவது கல்வி, எஜுகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தங்களோட அறிவை விசாலமாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மூட நம்பிக்கைகள்லாம் அகற்றுது இந்த கல்வின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கல்வி பார்த்திங்கன்னா சமுதாய பொறுப்பு சார்ந்ததாக இருக்கலாம், இல்லைனா அரசியல் பிரச்சனைகள் சார்ந்ததாக இருக்கலாம். இதற்கான விழிப்புணர்வை அந்த மக்களிடம் ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் அறிவையும் இன்னும் அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷனல் ரைட்ஸ், கல்விக்கான உரிமைகள் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். Every child has right to have free and compulsory education. The Right to Education Act (RTE) specifies different responsibilities to the local authorities and government to ensure free and compulsory education. அதாவது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய போதுமான கல்வி தேவைப்படுது. அதுக்காக கவர்மெண்ட் ஃப்ரீ எஜுகேஷனை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் தான் RTE, த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இந்த ஆக்ட் மூலியமாக நிறைய பேருக்கு இலவச கல்வி கொடுக்குமாறு இந்த கவர்மெண்ட் அலாட் பண்ணிச்சு. ஓகேங்களா. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 தான் வந்துச்சு. இட் டிஸ்கிரைப்ஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் பிட்வீன் 6 to 14 years ஆஃப் ஏஜ். அதாவது 6லேருந்து 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான கட்டாய கல்வி, இலவச கல்வியாக தான் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கா, சரிங்களா. அதுபடி தான் செயல்பட்டு வருது இன்னும் வர. எஜுகேஷன் ஷுட் பி அஃபோர்டபுள் டு தி காமன் பீப்புள். தேர் ஷுட் பி நோ discrimination in education. It should be based on need of the child and mold the child's thoughts. The child should be at the center of an education system. அதாவது கல்வி எல்லாமே வியாபாரம் ஆகிட்டு வருது இல்லையா, ஆனால் கல்வியை வியாபாரமாக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம அரசாங்கமானது இலவச கல்வி குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. கீழ்த்தரப்பட்ட மக்கள், மேல்தரப்பட்ட மக்கள் அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் இலவச கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம கவர்மெண்ட் இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. இது ஒரு குழந்தை எப்படி மோல்டு பண்ணலாம், நல்ல விதமாக அவங்களோட நாலேஜ் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான். அதாவது அவங்களுக்கு போதுமான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டோட மூலாதாரமாகவே இருக்குது.
இம்பார்ட்டன்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்டிஇ, அதாவது ஆர்டியோட முக்கியத்துவம் பிரதான நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அன்டில் தி கம்ப்ளீஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் நோ ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்டாப்டு ஃப்ரம் ஸ்கூல். 25% reservation is given to the economically underprivileged people in all private schools. என்ன சொல்லியிருக்காங்க முதல் பாயிண்டில், அதாவது எந்த குழந்தையுமே வந்துட்டு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஸ்டாப் பண்ணக்கூடாது. 14 வயசு வரைக்கும் அந்த குழந்தை கட்டாயமாக கல்வி கற்றுக்கணும், அதை தான் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் 25% பார்த்தீங்கன்னா கீழ்த்தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் வந்து எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 25% வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷுட் பி இம்ப்ரூவ்ட் எவ்ரி 3 years. அதாவது கல்வியில் வருஷம் வந்து ஏதாவது தரத்தை உயர்த்திக்கிட்டே வராங்க. அப்புறம் ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, அதோட சுற்றுச்சூழல், அதோட அமைப்பு எல்லாத்தையுமே 3 வருஷத்துக்கு ஒருக்கா செக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, அதை மேம்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. Finances will be shared between the state and the central government. அந்த குழந்தைக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கும் இல்லையா, அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பார்த்துக்கிறாங்க. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி NEP. In 2019, the Government of India has framed the National Education Policy to promote education among the people of India. The NP covers all educational system from primary to college level. இந்த educational system மூலியமா primary ஸ்கூல்லேருந்து அந்த குழந்தை காலேஜ் லெவல் போகிற வரைக்கும் தேவைப்படுற ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாத்தையுமே அந்த பாலிசி கவர் பண்ணுது. Educational scheme. The most important milestone in education is the free midday meal program, which was implemented by the former Chief Minister of Tamil Nadu, K. Kamaraj. நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் காமராஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க கொண்டு வந்த ஃப்ரீ மிட் டே மீல் ப்ரோக்ராம், அதாவது இலவச மதிய உணவு திட்டம். அந்த திட்டத்தின் வாயிலாக நிறைய குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய குழந்தைகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வேலைக்கு போயிட்டு அதை வச்சு சாப்பாடு ஏர்ன் பண்ணுறதா இருந்ததில் அந்த காலத்தில். இப்போ அவங்க ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்கறதுனால நிறைய குழந்தைகளுக்கு தங்களோட கல்வியை வந்து கண்டினியூ பண்ண வந்து இது யூஸ் ஆச்சு. So, Indian education system is mainly divided into 4 stages. They are lower primary, upper primary, secondary, higher secondary. Schools பார்த்தீங்க அப்படின்னா 4 லெவலில் பிரிச்சிருக்காங்க. ஒன்று லோவர் ப்ரைமரின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று அப்பர் ப்ரைமரின்னு சொல்லுவாங்க, செகண்டரி ஸ்கூல், அப்புறம் ஹையர் செகண்டரி. இந்த சர்வ சிக்ஷா அபியான், த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் have improved the educational performance. கல்வியோட வளர்ச்சியை வந்து இந்த 2 ஆக்ட்ஸும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. சர்வ சிக்ஷா அபியான் was launched in the year 2001. 2001 வருஷம் தான் இந்த சர்வ சிக்ஷா அபியான் SSA அந்த ஸ்கீம் வந்து ஆக்ட் வந்து இந்தியாவில் தொடங்க ஆரம்பித்தாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சர்வ சிக்ஷா அபியான்: இன்க்ரீசிங் தி என்ரோல்மெண்ட் இன் பிரைமரி ஸ்கூல்ஸ், கெட்டிங் ஆக்சஸ் டு தி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் அப் டு தி ஏஜ் 14, இம்ப்ரூவிங் தி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். அதாவது எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு வர குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகரிக்கவும், 14 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் கண்டிப்பாக கல்வி வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், கல்வியோட தரத்தை குவாலிட்டியை உயர்த்துறதுக்காகவும் இந்த ஸ்கீமோட முக்கியத்துவமாக திகழ்து. சரிங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் RMSA was launched in 2009. RMSA இந்த ஆக்ட் வந்துட்டு 2009 லான்ச் பண்ணாங்க. The aim of this program, raising the minimum level of education to class 10. எல்லா குழந்தைகளும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் போது கண்டிப்பாக கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிறது இதோட முக்கியம் எய்மாக இருந்துச்சு, நோக்கமாக இருந்தது. Later in 2018, the government of India wanted to provide a single scheme for school education started from preschool to class 12th. This scheme is known as சமக்ரா சிக்ஷா. அதாவது 2018ஆம் ஆண்டு இந்தியா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அதாவது படிக்கிற குழந்தைகள் ப்ரீ ஸ்கூலில் ஆரம்பித்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அவங்க படிக்கணும், அவங்களோட தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அதோட பேர் சமக்ரா சிக்ஷா. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சமக்ரா சிக்ஷா, இதோட முக்கிய நோக்கம் குறிக்கோள் என்னன்னு பாருங்கள். ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் இம்ப்ரூவிங் லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். தரமான கல்வியை கொடுக்கணும், அந்த குழந்தைகள் கல்வி கற்று நல்ல முறையில் அவங்க நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதா. Supporting all state governments in implementing RTE, focusing on girl educations, focusing on digital education. கல்விக்கு வசதி இல்லாத குழந்தைகளுக்கு ஆர்டியை கொண்டு போய், அதாவது இலவச கல்வியை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. கேர்ள் எஜுகேஷன், டிஜிட்டல் எஜுகேஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பெண் குழந்தைகளுக்கான கல்வி இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இன் தி பாஸ்ட் 2 decades, India has achieved a maximum enrollment of students in school. கடந்த 20 ஆண்டு காலமாக பள்ளிக்கு வர குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே தான் வருது இந்தியாவில்.
ஓகே கிட்ஸ், இதோட இந்த லெசன் முடியுது. இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம்? ஒரு தனி நபருக்கு கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் குழந்தைகளுக்கு கல்வி மேலே என்னென்னா உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த லெசன் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று, சைல்ட் லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதை நம்ம நாட்டிலேருந்து துரத்தி எடுக்கணும். 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி இன்றியமையாது. அப்போ தான் அவங்களுக்கு லைஃப்னால் என்னென்னே ஒரு புரிகிற ஸ்டேஜ். அந்த நிலையில் அவங்களுக்கு வெறுமனையாக நம்ம வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அறிவை அந்த வேலையை தவிர வேறு எதுக்குமே இப்போ பழகாது இல்லையா. ஸோ கல்வி அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். கல்வி வாயிலாக தான் அவங்களோட அறிவு விசாலமாக்கப்படும். 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி தேவை. அதுவும் இலவசமாகவே நம்ம கவர்மெண்ட் கொடுக்க இந்த அவேர்னஸும் நமக்கு இந்த பாடத்துலேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த லெசனுக்கான எவாலுவேஷன் பார்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிட்ஸ். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.